வழிகாட்டியில் ஆசிரியர் போட்டி பரீட்சைகளுக்கான பொதறிவு வினாக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த முக்கிய 20 வினாக்களாக டிப்ளோமாதார்கள் என கருதப்படுவது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தினால் வழங்கக்கூடிய 2 ஆண்டுகளை விட குறையாத பாடநெறி கால எல்லையை கொண்டதும் தேசிய தொழில்சார் தகமை மட்டம் 6 விட குறையாத டிப்ளோமா சான்றிதழ் பெற்றவர். 22வது வினா, புதிய கல்வி சீர்திருத்தத்தின் ஊடாக கல்வி அமைச்சு அதிகரிக்க எதிர்பார்த்துள்ள வலய கல்வி பணிமனைகளின் எண்ணிக்கை. விடை 120. 23வது வினா, முன்பிள்ளை பருவம் என்பதற்கான வயதில்லை. 5 வயது. 24வது வினா, சாதி, மதம், இனம், மொழி, நிறம் என்ற பேதங்கள் இன்றி பொதுவான பாடசாலை முறைமைக்குள் சம வயதினை கொண்ட பிள்ளைகளுடன் கல்வியை வழங்க வேண்டும் என்ற யுனெஸ்கோவின் சலமென்கா பிரகடனத்தை இலங்கை அரசும் ஒப்புதல் அளித்தது. இந்த பிரகடனம் வெளியிடப்பட்ட வருடம் 1994ஆம் ஆண்டு. 25வது வினா, 2030 ஆண்டாகும் போது சகலருக்கும் தரமான பொது கல்வியை உறுதிப்படுத்தல் மற்றும் வாழ்நாள் முழுவதும் கல்வி வாய்ப்புகளை வழங்கல் என்பதை வலியுறுத்தும் யுனெஸ்கோவின் பிரகடனம் இன்சியோன் பிரகடனம் 2015ஆம் ஆண்டு இடம்பெற்றுள்ளது. 26வது வினா, ஆசிரியர்களின் திறன் மேம்பாடு, பாடசாலை பாடத்திட்டங்களை வடிவமைத்தல் மற்றும் மேம்படுத்தல் ஆகிய பணிகளை நிறைவேற்றும் அமைப்பு தேசிய கல்வி நிர்வாகம். 27வது வினா, ஆசிரியர் கல்விக்கு கல்வியற் கல்லூரிகளுக்கு பொறுப்பாக உள்ளவரின் பதவி பெயர் பிரதம ஆணையாளர். 28வது வினா, 2020 புள்ளி விவர தரவுகளின்படி வருடாந்தம் தரம் 1ற்கு அனுமதி பெறும் மாணவர்களின் அண்ணளவான தொகை 3,02,000 மாணவர்கள். 29வது வினா, நித்தமும் காப்போம் நாட்டின் குழந்தைகளை என்னும் தலைப்பில் செயற்பட்டு வரும் சுரக்ஷா மாணவர் காப்புறுதி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட வருடம் 2017ஆம் ஆண்டு. 30வது வினாவாக, பொதுநலவாய அமைப்பின் தற்போதைய செயலாளர் நாயகம். 2023ஆம் ஆண்டில் பெட்ரிசியா ஸ்காட்லாண்ட் என்பவர் காணப்பட்டதோடு 2026ஆம் ஆண்டு செர்லி அயோகல் போர்ச்சி என்பவர் காணப்படுகின்றார். 31ஆம் வினாவாக, ஆசிரியர் அபிவிருத்தி வங்கியின் 55 வருடாந்த மாநாடு நடைபெறும் இடம் பிலிப்பைன்ஸ், மணிலா. 32வது வினா, எதிர்கால சவால்களை வெற்றி கொள்வதற்கு தேவையான திறமைகளுடன் கூடிய படைப்பாற்றல் மிக்க சமுதாயத்தினை உருவாக்கும் பொருட்டு பாடசாலை மாணவர்களின் திறமை விருத்தி செய்வதனை நோக்கமாக கொண்டு வழங்கப்படும் புலமை பரிசில் திட்டம் சுபக புலமை பரிசில் திட்டம். 33வது வினா, தொழில்நுட்ப பிரிவில் கல்வி கற்கும் வசதி குறைந்த மாணவர்களின் திறமையை மேம்படுத்துவதற்காக வழங்கப்படும் புலமை பரிசில் திட்டம் சுஜாதா தியனி புலமை பரிசில் திட்டம். 34வது வினா, வருடாந்தம் தரம் 5 புலமை பரிசிலுக்கு தகுதி பெறும் மாணவர்களின் அண்ணளவான எண்ணிக்கை 1,35,000. 2021ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் 2025ஆம் ஆண்டு 2,13,872 மாணவர்கள் ஆவார்கள். 35வது வினாவாக, எனது அறியாமையை அறிந்து கொள்வதற்கான ஞானம் எனக்கு உண்டு என கூறிய சிந்தனையாளர். இதற்கான விடை சோக்ரட்டிஸ். 36வது வினா, சமூகத்தில் மாறிவரும் தேவைகளை கருத்தில் கொண்ட வகையிலான
கல்வி முறைகளை உருவாக்குவதற்கு ஏற்ற தேசிய கல்விக் கொள்கையை விருத்தி செய்து வளமான இலங்கையை பரிணமிக்க செய்தல் என்ற பணிக்கூற்றினை கொண்டுள்ள அமைப்பு. இதற்கான விடை தேசிய கல்வி ஆணைக்குழு. 37வது வினா, கல்வி அமைச்சின் நோக்கக்கூற்று என்ன? மாற்றம் அடைந்து வரும் உலகமயமாக்கப்பட்ட அறிவு சார்ந்த பொருளாதாரத்தின் சவால்களை எதிர்கொள்ளும் திறன்களை கொண்ட இலங்கை பிரஜைகளின் எதிர்கால சந்ததியினரை உருவாக்கல். இது 2023ஆம் ஆண்டில் காணப்பட்ட கல்வி அமைச்சின் நோக்கக்கூற்று ஆக காணப்படுகின்றது. தற்போது கல்வி அமைச்சினுடைய பணிக்கூற்றாக பங்குதாரர்களின் திருப்தியை உறுதிப்படுத்தும் வகையில் வினைத்திறன் சமநிலை மற்றும் உயர்தர செயற்பாடுகளுக்கு வழிவகுக்கும் கல்வியின் நவீன அணுகுமுறைகள் மூலம் உலகளாவிய போக்குக்கு ஏற்ற திறமையான பிரஜைகளை உருவாக்குதல் என்பதாக காணப்படுகின்றது. 38வது வினாவாக, கண்ணங்கரா அறிக்கை வெளிவந்த ஆண்டு 1943ஆம் ஆண்டு. 39வது வினா, தேசிய கல்வி ஆணைக்குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 15 உறுப்பினர்கள். கல்வி, நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவத்தில் திறமையான 10 உறுப்பினர்கள் உள்ளடங்கலாக மேலும் 5 உறுப்பினர்கள் ஜனாதிபதி நியமிப்பதோடு தலைவர் உப தலைவரையும் உள்ளடக்கிய 17 பேரை கொண்டதாக காணப்படுகின்றது. 40வது வினா, 2020ஆம் ஆண்டு தேசிய கல்வி ஆணைக்குழுவின் முன்மொழிவுகளின்படி ஒரு பாடசாலை அதிகபட்சம் கொண்டிருக்க வேண்டிய மாணவர் தொகை 1500ஆக காணப்படுகின்றது. மேலும் ஆசிரியர் போட்டி பரீட்சைகளுக்கான 2026ஆம் ஆண்டிற்கான முக்கியமான பொதறிவு வினாவிடைகளை தெரிந்து கொள்வதற்கு வழிகாட்டியுடன் இணைந்திருங்கள். நன்றி.